யாருமே வெளியில வரல. ரொம்ப நேரம் காத்திருந்து 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 இவரே என்ன பண்ணார், சோர்ந்து போயிட்டார். அந்த நேரம் பார்த்து சிவன் சிவனடியாராக வேடம் பூண்டு அவருடைய இல்லத்துக்கு வரார். என்ன பண்றாரு, அவர்கிட்ட பிச்சை கேட்கிறாரு. அப்ப அவர் உள்ள கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு, அந்த அடியவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த கிண்டின களியை கொடுக்குறாரு. அந்த களியை இவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, மீதி இருக்கிற களியெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு கெட்டி கொடுங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு இந்த களி வேணும், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த களி கெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த இவர் என்ன பண்ணார், சேந்தனாரம் இருக்கிற களியெல்லாம் அதுல போட்டு ஒரு இலையை போட்டு கெட்டி அவர் கையில கொடுத்துட்டார். அதை வாங்கிட்டு சிவபெருமான் அங்கிருந்து போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி தில்லைவாழ் ராஜா மன்னனுடைய கனவுல கடவுள் போறார். நான் சேந்தனாருடைய களியை சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது, அது போன்ற ஒரு உணவை நான் சாப்பிட்டது இது வரைக்கும் மகிழ்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். காத்தால அந்த தில்லைவாழ் மன்னன் எழுந்து பார்க்கறான், நம்ம கண்டது கனவுதான், என்ன இது ஒண்ணுமே புரியலையே, என்ன களிலாம் சொல்றாங்க, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி